ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் கற்றல் பாதை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தருக்கான டவுட்டை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம சேனலில் கேளுங்க. அதுக்கான கிளியரான வீடியோஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வரும். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நான் எம்பிஏ படிக்கிறேன், எனக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாவது இருக்கா, எங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸாம்ஸ் இருக்குமான்னு கேட்குறாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது. இப்போது உங்களுடைய யூஜி மார்க் ஷீட் இருக்குங்க இல்லையா, அதை வச்சே உங்களை செலக்ட் பண்ணிப்பாங்க. அது மட்டுமே உங்களுக்கு போதுமானது. எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பயமும் வேண்டாம். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும், நீங்கள் எந்த காலேஜாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுடைய காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்டை மட்டும் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா காலேஜ்லேயுமே மேக்ஸிமம் ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபார்மில் நீங்கள் என்ன ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்னா, உங்களுடைய இண்டிவிஜுவலான அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நேம், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், மின்னஞ்சல் அதாவது இமெயில் ஐடி, இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ், அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கிளியராக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆன்லைனில் பண்ணும்போது நல்லா கிளியராக அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபைல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய 10th 12th அண்ட் யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. யாருக்குன்னா பிஜிக்கு. யூஜிக்கு 10th 12th மார்க் லிஸ்ட் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் யூஜிக்கும் சரி பிஜிக்கும் சரி உங்களுடைய டிசி சர்டிஃபிகேட், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனில் ஃபைல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணும்போது ஒன்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணி எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணாமல் சப்மிட் கொடுத்துடாதீங்க. சப்மிட் கொடுத்துட்டதுக்கப்புறம் அது அங்கே ஃபார்ம் அப்ளிகேஷன் சென்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரியே உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுடைய அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத காலேஜ் சைட்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ஃபீஸ் கட்டணும், எப்போ ஃபீஸ் கட்டணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான். நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கான ஃபீ 236 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யூஜிக்காக இருக்கும். பிஜிக்குன்னும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். ஐ திங்க் ஒரு 500க்குள்ளே தான் இருக்கும். அது உங்களுடைய அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஃபஸ்ட் செமஸ்டருக்கான ஃபீஸை நீங்கள் ஆன்லைன்லேயே யூபிஐ மூலமாகவோ இல்லை நெட் பேங்கிங் மூலமாகவோ இல்லை பேங்க் மூலியமாகவோ நீங்கள் போய் உங்களுடைய ஃபீஸை பே பண்ணிக்கலாம். இப்போ அவங்க எனக்கிட்ட எம்பிஏன்னு டவுட் கேட்டிருந்ததுனால எம்பிஏக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா 2 செமஸ்டருக்கும் சேர்ந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 40,750 அந்த ரேஞ்சில் வரும். இந்த ஃபீஸ் அமௌண்ட் நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்கேன். மேபி இது கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாஸ்ட் டேட்குள்ளே நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னா ஜூலை 31st 7 2026 வரையும் தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அட்மிஷன் போடக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அட்மிஷன் போட்டுக்கோங்க. இதனால் குழப்பமாக இருக்கிற, இதை பற்றி தெரியாமல் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.